லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ ஒன்னு இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். இப்போ இளைஞர்களை குறிப்பிட்டீங்க. இளைஞர்கள் உங்க இதில் 50 விழுக்காடுக்கு மேலே நிறைய இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் களத்தில் நிறுத்திருக்கீங்க அப்படிங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சி உள்ள 50 இல்லை 75 விழுக்காடு. 75 விழுக்காடுன்னு வச்சு சரி. சரிவாதி பெண்கள், அது இளைஞர்கள் முக்கால் பங்கு. இல்ல அந்த இளைஞர்கள் வாக்கு யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நிறைய நீங்க கருத்து கணிப்புகள் பார்த்திருக்கீங்க, ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் பேச. கருத்து கணிப்பு கருத்துல எடுக்கிறது இல்ல. நான் வளர வேணும், நான் வெல் வேணும், நான் நல்ல கருத்துக்களை சொல்றேனோ, நான் சிறந்த மக்களை மண்ணை நேசிக்கிறேனோ, நான் எடுத்த போராட்டங்களை எதை பேசியிருக்காங்க. மாட்டுக்கு மாநாடு ஓட்டா சிரிப்பான், அவனை பார்த்து நான் சிரிப்பேன். மாடு ஆடுங்கிறது விலங்கு இல்லை, மொபைல் பேங்க் நடமாடும் வைப்போம், அது என்னோட செல்வம். உங்க கருத்து கணிப்புல நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா 36 லட்சம் வாக்க வாங்கி 3வது பெரிய கட்சியா வருவேன்னு எங்கேயும் சொல்லல. மற்றவையில தான் வச்சிருந்தீங்க. இப்ப என்ன வம்படியா வச்சு இவ்வளவுதான் வருது அவ்வளவுதான் வருதுன்னு மே 4ஆம் தேதி தேர்வும் எவ்வளவு வருதுன்ட்டு என்னைக்கு நான் வளருவேன்னு சொல்லியே. அதனால அது உங்க கருத்து. களத்துல நிக்கிறவன் நான் தான், கருத்துல முந்துவான் இவனும். களத்துல நான் தான் நிக்கிறேன், நான் தான் முந்துவேன். நீங்க இதுல எந்த கட்சி வாக்கா சுடுகல. பணக்காரர்களை வேட்பாளர் நிறுத்தாத ஒரே கட்சி நான் தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாக்கா சுடுகல, இலவச அறிவிப்புல இல்ல. அதுதான் கேக்குறேன், அந்த போட்டியை எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு கேக்குறேன். இப்ப 3 கட்சிகளுமே இருக்கு. இல்ல அதிமுக, திமுக, நேற்று வந்து புரட்சிங்கிறது என்ன? ஒரு தலைகள் மாற்றம். 3 பேரும் இலவசத்தில் நிக்கிறாங்க. கடைசியா வந்த எனக்கும் பின்னாடி வந்த தம்பியும் அவங்க 2000 2500 தரேன்றார். தாலிக்கு தந்தாரே, அது எனக்கு உடன்பாடு இல்லை. அது நல்ல தலைவனுக்கான நிர்வாகம் இல்லை. அப்போ இவங்க 3 பேரும் இலவசத்தில் இருக்காங்க. நான் இலவசம் தரமாட்டேன், 3 தான் தருவேன் கட்டணம் இல்லாமல். என் மக்களுக்கு பெரிய பொருளாதார செலவு, கல்வியை என் பிள்ளை கொடுக்கறதுலையும், மருத்துவத்தை பெறுவதிலையும், குடிநீர் வாங்கி பண்ணுறதுலையும் இருக்கு. இதை கொடுத்துட்டேன்னா அவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படாது, நிம்மதியாக இருப்பாங்க. 2வது என் கனவு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், படிப்பு கற்ற வேலை கொடுக்கணும், வேலை கற்ற சம்பளம். இல்ல உங்களோட பார்வை புரியுது, நீங்க சொல்ல வரது புரியுது. நாங்க கேட்கறது, நீங்க தேர்தல் அரசியல்ல இருக்கீங்க, இந்த 3 கட்சிகளுமே வந்து இந்த மாதிரியான ஒரு சமபலத்துல இருக்காங்க, இலவசங்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா அப்படி அதை எதிர்கொண்டு அடுத்த இடத்துக்கு நீங்க நகருவீங்கன்னு. அவங்க தேர்தல் அரசியல் இருக்காங்க, நான் மாறுதல் அரசியல் இருக்கேன். மாறுதலுக்கான அரசியல் இருக்கேன். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் நான் நினைக்கிறேன். அவங்க வியாபாரம்னு நினைக்கிறாங்க. என்னுடைய வெற்றியை நீங்க தள்ளி போடலாம், எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. நான் வந்து வென்று சரி செய்து உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றி படைச்சிட்டு தான் போவேன். இலவசங்கள் மட்டுமல்லாது இப்ப இடையில புதுசா ஒரு கட்சி வருதுன்னா இளைஞர்கள் வாக்குகளை பூரா உங்ககிட்ட இருந்து அபகரிக்க போறாங்க, உங்ககிட்ட இருந்து அவங்க எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. தம்பி விஜயோட வாக்காளர்கள் என்னுடைய வாக்காளர்கள், என்னுடைய வாக்காளர்கள் ரசிகர்கள் அல்ல, லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து பெரிய பொறுப்பு இருக்கு. என் வாக்காளர்களுக்கு செத்து போச்சு என் மொழி, மீட்கணும்னு நினைக்கிறாங்க. நிராகரிக்கப்பட்டு மறக்கப்பட்டுருச்சு என்னுடைய வரலாறு, மீட்டுருவாக்கம் செய்ய நினைக்கிறாங்க. கண்முன்னே என் வளங்கள் களவுகுது, காக்கணும்னு நினைக்கிறாங்க. என் நீர் நஞ்சாயிருச்சு, நிலம் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு, பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியா என் பூமியை வச்சு விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்னோட கனவை நான் கடத்திருக்கேன். எனக்கு வாக்கு செலுத்துறவர்கள் வாக்காளர்கள் அல்ல, லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள், மாறுதலுக்கான சிந்தனை கொண்டவர்கள். திரை கவர்ச்சியில ரசிகர்களை சந்திச்சு வந்த மகன் இல்லை, திரையிலிருந்து வந்தவல்ல, சிறையிலிருந்து வந்த 1.5 ஆண்டுகள். அப்ப என்னைய தேடுறவன் இந்த திரை கவர்ச்சிக்கு தேட மாட்டான், பொழுதுபோக்கு தளத்தில் இல்லை, போராட்ட களத்தில் தேடினவன். சாதி பார்க்கிறவன் என்னை தேட மாட்டான், சாதிக்கணும் என்ன இருக்குன்னு தேடுவான். இல்ல அரசியல் கட்சியா இருக்காங்கன்னா, இப்ப நான் உங்க கட்சியில தொண்டராவோ இல்ல நிர்வாகியாவோ ஏதோ இருக்கேன்னா என்னோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நான் அடுத்த ஒரு பதவிக்கோ ஒரு இடத்துக்கு அதிகாரத்துக்கோ எங்கேயோ போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? அது மாதிரியான தொண்டர்கள் தான் இருக்காங்களா? இல்ல அவங்க இந்த தொடர்ச்சியா நீங்க சொன்னீங்க வெற்றி வந்து தள்ளி போவதை தவிர எனக்கு இல்லாம போகல அப்படின்னு சொல்றீங்க, அதை புரிந்து கொள்கிற மனநிலையில அவங்க இருக்காங்க. நான் பதவிக்கு போயிருக்கேன்னா என்னை நம்பி வந்த என் பிள்ளைகள் மட்டும் எப்படி ஆசைப்படுவான்னு நினைக்கிறீங்க? நாங்க கட்சி ஆரம்பிச்சது மக்களை வித்து பிழைக்கல்ல, மக்களுக்கு உழைக்க, பதவிக்கு இல்லை, மக்களின் உதவிக்கு. அதனால இந்த பதவிக்கு ஆசைப்பட்டவன் வேற இடத்துக்கு போயிருப்பான். உங்களுக்கே புரியுது என்னோட இருந்து யார் யார் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு. பதவிக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க?
பதவிக்கு நாங்க ஒன்றும் செய்யல. அப்ப இந்த பதவியால பயன் இல்லை. இப்ப பயன்படுகிற பதவியை உருவாக்கணும். அதுக்கு நான் எங்க வழிதான் சரி. புரியுதா உங்களுக்கு? அதனால அதெல்லாம் எங்க ஆசை. அதெல்லாம் எங்க ஆசை. தமிழர்கள் அல்லாதவரோட வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்குறி எந்த அளவுக்கு இருக்கு? தமிழர்கள் அல்லாதவர்கள் எத்தனை விழுக்காடு? இல்ல அதுதான் ரொம்ப குறைஞ்சது 5 to 8 விழுக்காடு தான் அதிகபட்சம். அவங்க வாக்கு. ஒரு கேள்விதான், எங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். பிறப்பிலை மாண்புமிக்க ஒரு இனத்தின் மக்கள். உலகத்துல எவனும் சொல்லல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். உங்களுடைய வெற்றி தள்ளிப்பறதுக்கு அது ஒரு காரணமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதெல்லாம் நாங்க உயிர்மை நேயர்கள், பேரன் கொண்டு உலகத்தினேச்ச ஒரு மாண்புமிக்க இனத்தின் மக்கள். எங்களை பாசிஸ்ட் இது செப்பரேட்டிஸ்டா சொல்ல வைத்துக்காரணும். மதத்தை வச்சு அரசியல் சேரவை என்னை பிரிவினைவாதியும்பா, சாதியை வச்சு அரசியல் சேரவை என்னை பிரிவினைவாதியும்பா. அதுதான்டா மனித குலத்தையே பிரிக்குதுங்கிறது தெரியாது. நாங்க அப்படி இல்லை. எங்க கட்சியின் கோட்பாடு ஒன்று இருக்கு. கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் இருக்கு. எல்லாருக்கும் மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. ஆந்திராவில் ஒரு கட்சிக்கு நான் தலைவனாக முடியாது, கேரளாவில் ஒரு கட்சிக்கு நான் தலைவனாக முடியாது. ஐயா மோடி முதல்வரா மறுபடி கூட ஆகலாம், குஜராத்தின் முதல்வர் நாட்டின் பிரதமராகலாம், பீகார்ல முதல்வராக முடியுமா? எம்பியா வயநாட்டில் கேரளாவில் நின்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி வெல்ல முடிஞ்சது. அந்த நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வெல்ல முடியுமா? இதான் யதார்த்த நிலை, மக்களின் உளவியல் மனநிலை. புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த மண்ணின் மகன், நான் வீழ்த்தப்பட்டிருக்கேன். என் மொழிக்கு, என் நிலத்துக்கு, என் இனத்துக்கு, உரிமைக்கு நான் அரசியலை முன்னெடுக்கும் போது என்னோட பிற மொழி வழி தேசிய இனங்கள் இணைந்து பயணிக்கணும். 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கேன், உங்களோட தான் இணைஞ்சு பயணிக்கிறேன். கேரளாவில் 30-40 லட்சம் இருக்கும், உங்களோட தான் இணைக்கிறோம். மகாராஷ்டிராவில் 36-40 லட்சம் இருக்கும், உங்களோட தான் இணைக்கிறோம். லண்டன்ல 2 கோடி இருக்கும், அங்க எம்பினா அந்த நாட்டு கட்சி தான். கனடால எம்பினா அந்த நாட்டு கட்சி தான். இது எங்க அரசியல். எங்களோடு இருங்க. உங்களுக்கு நீங்க எங்களோடு இணைந்து எங்களுக்கு வலி சேர்க்க கடமைப்பட்டவர்கள். நான் ஆட்சிக்கு வந்துட்டா கன்னடர்களுக்கு கரண்ட் இல்லை, மலையாளிகள் இந்த பாதையில் நடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை, கல்வி தரமான ஒரு அச்சம் இருக்கத்தானே செய்யும். இப்ப நீங்க தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா மற்ற இந்த மாதிரி பேசுற உங்ககிட்ட இருந்தா நாங்க அச்சப்பட வேண்டியிருக்கு. எதனால அச்சம்? எத்தனை பிறமொழியாளர்கள் அமைச்சர் நினைக்கிறீங்க? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறீங்க? இது இந்தியாவில் எந்த மொழிவழி தேசிய மாநிலத்தில் அது எங்களுக்கு இருக்கா? அரிதுன்னு அரிதான். மகாராஷ்டிராவில் தமிழ் செல்வன் எங்க உடன் பிறந்த ஒருத்தர் இருக்கான், வேற எங்கேயாவது இருக்கானா? இப்போ நீங்க எங்க பேரன்பையும் பெருந்தன்மையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழ பாருங்க. எங்களை திருப்பி அவமதிக்காதீங்க, குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. என் கட்சியில யாருக்கு சீட்டு கொடுக்கல, எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் நிற்கிறாங்க. அப்புறம் இந்த திராவிடம், இந்த திமுக பெரிய முற்போக்கு பகுத்தறிவு இதெல்லாம் பேச்சுல எத்தனை மண்ணா இருக்கு. எங்குயவருக்கு, நாவிதருக்கு, பண்டாரத்துக்கு, தச்சருக்கு சீட்டு கொடுத்து நிறுத்திருக்கு. சொல்லுங்க, எங்க நிறுத்திருக்க? இந்திய அரசியலமைப்பு கொடுத்தது 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரருக்கு, பழங்குடி மக்களுக்கு 44 பழங்குடியோர் சேர்த்து. அது கொடுக்கலைன்னா நீ யாராவது என் பறையனுக்கோ என் தேவேந்திரனுக்கோ நீ சீட்டு கொடுத்துருப்பியா? சொல்லுங்க. நீ என்ன ஆரியம் பிராமணன் எல்லாம் பேசிட்டுக்க? ஆரிய பெண்ணுதான் ஜெயலலிதா. கருணாநிதி ஐயா பெரம்பலூர்ல தனி தொகுதியா இருந்தது பொது தொகுதியானவன ஒரு தமிழனை, ஆக சிறந்த ஆளுமை கொண்ட தமிழனை, எங்க அண்ணனை தூக்கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. ஏன் பறையர் ஓட்டில் மட்டும்தான் எங்க அண்ணன் ஜெயிச்சார? பெரம்பலூர்ல வன்னியம் போடல, உடையார் போடல, போட்டான் இல்லையா? மூப்பனார் போடல, போட்டான். பொது தொகுதியா இருந்தாலும் போடுவான்ல, ஏன் மாத்துனீங்க? இதான் உங்க பார்வையா? நாங்க அவனை தமிழன் பார்க்கிறோம், நீ தாழ்த்தப்பட்டவன் பார்த்திருக்க. அதே பக்கத்துல திருச்சியில தலித்து எழில்மலையை கொண்டு போய் நீ சொல்ற பார்ப்பன ஆரிய பெண் தலித் எழில்மலையை பொது தொகுதியில நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க. இப்ப எங்க இருக்கு திராவிட ஆரியம்? புரியுதா? அதிகாரத்துக்கும் சரி அரசியலுக்கும் சரி தனித்து எவ்வளவு நாள் களங்காணலாம்னு இருக்குங்க. கூட்டணி அமைச்சா எளிமையா வெற்றி கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய பார்வை. நிறைய கட்சிகள் உங்ககிட்ட பேசுறாங்க, நீங்கள் நிறைய. கூட்டணி என்பது கொள்கை இல்ல, அது ஒரு வியாபாரம். அது எனக்கு தேவையில்லை. நான் தனிச்சு நின்று தானே 36 லட்சத்தை பெற்றிருக்கேன். தனிச்சு நின்று எனக்கு என் மக்கள் என்னை நம்பி வாக்கு செலுத்துறதே. இந்த புள்ள சீட்டுக்கு நோட்டுக்கும் போக மாட்டான், சமரசம் செய்ய மாட்டான், இவன் பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அடிமையாக மாட்டாங்கிற நம்பிக்கை தான் எனக்கு.
நான் எனக்கும் பின்னாடி வர தலைமுறைக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தோல்வி என்பது எனக்கு இல்லை, வெற்றி ஒன்று தான் என் எல்லை. அதை தேடி ஓடிட்டு இருக்கேன், உற்சாகமா இருக்கேன். நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? இன்னைக்கு இல்லை நாளைக்கு சொல்றேன். அதை முடிவு செய்ய வேண்டியது என் மக்கள். புரியுதா? அது வரைக்கும் நீங்க பொறுமையும் ஒருவித போருங்கிற மாசத்தும். பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், ஆனா கனி ரொம்ப தித்திப்பா இருக்குங்கிறாரு எங்க தலைவர். என் கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும். நீங்க நான் தோல்வி அடைகிறேன்னு நாங்களே காத்திருக்கணும். சரித்திர சாதனைக்கு காத்திருக்கலைன்னா எப்படி சொல்லுங்க? அதெல்லாம் பொறுத்திருக்கணும். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.